கைஸ் போன எபிசோட்ல மாஞ்சி அவரே மாதிரி இம்மார்டிட்டி பவர் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட சண்டை போட்டு அவனை வின் பண்ணவும் செஞ்சிருப்பாரு. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருந்து விடுபட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பான். அதாவது அனாற்று வந்து காக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறதான நியூஸ் இவனுக்கு கிடைச்சதாக இவங்க கிட்ட சொன்னதோட அவனும் அந்த இடத்துல இறந்து போயிருப்பான். அதோட அந்த எபிசோட அந்த இடத்துல எண்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? இந்த கதையானது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய வில்லேஜ்ல ஒரு ஃபெஸ்டிவல் சொரின்னு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ல ஃபுட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்படி போன இடத்துல அவளுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போக அந்த பையனை பிடிச்சி போய் அழுன்றா, இப்படி ஆள் இருக்கும் போது பொருள் வாங்கிட்டு போறியா நீ, சாரியாவது சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. பையனோட பேர் வந்து ரென்சோ. இந்த பையனுக்கு இந்த சீரீஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. சொரின்னு வந்து அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க 2 இதை எடுத்துட்டு போறதுனால எல்லாமே தீர்ந்து போறதா கிடையாது, நீங்க இப்ப கையை உள்ள விட்டா கூட 2 இதை எடுத்துருவாங்க, ஏன் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொழுப்பெழுது சொல்லிட்டு போவானா. கொய்யால எப்பவாவது நீ என் கையில மாட்ட மாட்டேன், அப்படி மாட்டானே சுத்தடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுப்பா. இந்த சீன் அங்க கட் பண்ண நம்ம ஹீரோ வந்து டென்கு மாஸ்க் அப்படின்னு ஹேண்ட்மேட் மாஸ்க் செஞ்சு விற்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஹேண்ட்மேட் மாஸ்க் செஞ்சுட்டு இருக்காருல, இவரோட நேம் வந்து அராயா. இப்ப இவங்க கடைக்கு முன்னாடி இருந்து 2 பசங்க அழுதுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அவளுக்கு ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்க அவளும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருவா. ஒரு சின்ன பையனும் அங்க இருந்து அழுதுகிட்டே இருக்க, சரி காசு கூட வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்காரு. அந்த பையன் வாங்க மாட்டேங்கிறான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கிட்ட நம்ம ஹீரோ இருப்பார்ல, கிட்ட இருந்து ஸ்வேடை வாங்கி அதுல அவரோட கையை கட் பண்ணி அந்த மாஸ்க்ல கொஞ்சம் டிசைன் போடுறாரு. அந்த மாஸ்கை பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த பையன்ட்ட கொடுத்ததான் அவனும் வாங்கிட்டு போறான். இவனோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்வேடை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவன் அந்த ஸ்வேடை எடுத்து பார்த்துட்டு, ஸ்வேடு நிறைய பேருக்காக வாங்கியிருக்கும் போல அப்படின்னு அந்த ஸ்வேட் எடுத்து ஒரு மாதிரி பாக்குறான். ஹீரோக்கு ஏதோ தோணுது, இந்த நாய் சரிப்பட்டு வர மாட்டான் போல அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் ஒரு மாதிரி மாறும். அப்போ அந்த இடத்துக்கு அவரோட பையன் வர அவரும் அந்த ஸ்வேடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவரோட நேம் சொன்னது மட்டும் இல்லாம அவரோட பையனை கூப்பிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ எதுவும் பெருசா கண்டுக்கல, யாருனே தெரியல, ஏதோ சொல்லிட்டு போறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ரின் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. எதுவும் புரியல, இப்ப எதுக்காக இவன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. சின்ன வயசுல அவங்க குடும்பத்தோட இதே மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பாக்குறா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் பாஸ்ட் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நமக்கு காமிக்கிறாங்க. இதுல ரின் வந்து அவங்க அப்பா அம்மா கூட ஹாப்பியா இருக்கிற மாதிரி, இதுக்கடுத்து அவங்க தாத்தா கூட தனியா இருக்கும்போது சும்மா அவங்க தாத்தா வந்து அவரோட மனசுல இருக்கிறத வந்து சும்மா சொல்றாரு, நானும் என்னோட அப்பாவும் அந்த காலத்துல தப்பு பண்ணிட்டோம், அதனால யாராட்டும் ஒருத்தர் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் நீ வந்து அவங்கள நோக்கி போக கூடாது, நீ போனா அவங்களோட பையன் உன்னை தேடி வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் குழந்தையா இருந்த ரின் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல, நானும் கொஞ்ச நாளா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நெக்ஸ்ட் ஆயிடுச்சு, இன்னும் அதே இடத்துல தான் இருக்கா போல. நேற்று பார்த்தால ரென்சோ அப்படிங்கிற ஒரு பையன், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட்ஸ்மேன் வந்து கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு போட்டு ஸ்லிப்பர் வந்து பிஞ்சிடுச்சான், அதுக்கு இவன் தான் காரணமா, சோ மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க தான் நடந்து வரும்போது ஒரு இதுல காலை தட்டி பேச்சிட்டீங்க, எதுக்காக என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட்ஸ்மேன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். மன்னிப்பு கேட்கறியா இப்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். வந்து ரென்சோவோட அப்பாவை பார்க்கும்போது பல விஷயங்கள் அவரோட மண்டையில தோணி இருக்கும். பட் நான் அவங்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண போறா. இந்த பையன் எங்க ஃபேமிலியில ஒருத்தன், இவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, நீங்க இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் மரியாதை எல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இல்ல, இங்க நாங்க ஒரு டோஜோ வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம், இது வந்து முட்டை நீச்சிருயோ அசானா டோஜோ அப்படின்னு சொன்ன உடனே எனக்குமே அது தெரிஞ்சிருக்கு, இது அந்த தாத்தா பாட்டி பிரச்சனைக்காக இப்போ ஒருத்தனை கொலை பண்ணாங்களே அந்த டோஜோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி திமிரா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவாளுக்குன்னு யாரும் கிடையாதுல, அதனால ஒரு மாதிரி பேசுவான். சோ அவன் பேசுறதெல்லாம் கேட்க முடியாம அடிக்க போகும்போது உன்னை பிடிச்சி சத்தம் போடாம இருறா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அந்த மண்டையை வேற அவனோட ஸ்லிப்பரை ரெடி பண்ண சொல்லியிருப்பான். அந்த ஸ்லிப்பரை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆளை வச்சு தப்பு தப்பா பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ரின் வந்து திருப்பி எதுவுமே சொல்லல. மண்டையனோட செருப்பையும் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனோட செருப்பை போட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படி இருக்கணும் கத்துக்காப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவான். உங்களை தப்பு தப்பா தொடுறான், நீங்க வந்து திருப்பி ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் இப்ப ஏதாவது பண்ணியிருந்தேன்னா ஒண்ணு என்ன சேர்த்து கட்டி போட்டு போயிருந்திருப்பான், அதனாலதான் நம்ம பொறுமையா இருக்கணும்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, நான் காலையில இருந்து என்னோட அம்மா அப்பாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. இதுமே புரியுது, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இட்டோரியலோட ஆட்கள் தான் கொண்டுட்டாங்க தம்பி அப்படின்னு சொன்னதும் இவனும் இட்டோரியோவா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பான். என்ன நினைச்சிருப்பான்னா இவனோட அப்பா வந்து இட்டோரியோல இருந்திருப்பாரு, சோ இவனுக்கும் இட்டோரியோவை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறது தெரிஞ்சதும் உங்க அப்பா எனக்கு ஃப்ரீயா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவா. அந்த பையன் நீங்க இன்னைக்கு என்னோட அப்பாவை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நம்ம ஹீரோ என்னோட ஸ்வாடை கையில வச்சுட்டு தான் கத்திட்டு இருப்பாரு. எப்பவும் வெளியே போனா ஸ்வாடை பாதுகாப்புக்காக எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன், இந்த ஸ்வாட் இல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த ரின் ரென்சோவோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பா. நிறைய ரின்னை மீட் பண்ண பிறகு அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ரின் வந்து இவரோட பையனை வந்து எந்த அளவுக்கு நல்லா வளர்க்காரு அப்படிங்கறத புரிஞ்சுப்பா. என்னோட பையனை காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உனக்கு ஏற்பட்ட கேவலத்தை இடத்துல நான் இருந்தா நடக்காம பாத்திருப்பேன், யோசிக்கிறானா எப்படி அப்படின்னு. நானும் இதுக்கு முன்னாடி ஸ்வாடெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருந்தாமா, ஆனா என்னோட ஒய்ஃப்க்கு அது பிடிக்காம அவருடைய பையனை கூட்டு ஓடி போயிட்டா. பட் திரும்ப வந்தது இவன் மட்டும்தான், ஒரு பிரச்சனை அவளும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, எந்த பாத்திர போறாங்களோ அதுல தான் பசங்களும் போவாங்க,
அதனால நம்ம தான் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. தெரியுமா உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டோரி ஒரு தடவை நீங்க கேட்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவரும் சரி சொல்லுமா அப்படின்னு சொல்ல அவளும் அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. பார்த்து அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றா. நமக்கும் இங்க காமிக்கிறாங்க ஒரு பாதி தான் பார்த்திருப்போம், அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப காமிக்கிறாங்க. என்னோட அம்மா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டே அது எப்படி 30 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணலாம், நீங்க என்ன சாம்பிராயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் என்னோட அம்மாவை பிடிச்சி அது உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருந்தனால தான் இப்படி நடந்துச்சு அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க இந்த இடத்துல மகாட்சி இருக்கான்ல அவன் தான் ஒரு நைஃபை கொடுத்து இதுக்கப்புறம் நடக்க போறது உன்னோட பாடியால தாங்க முடியாது, சோ உன்னை நீயே அழிச்சிக்க அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் அவங்களோட கழுத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்களோட கையிலேயே ஒருத்தரோட கால் வந்து நிக்குது. யாரும் பார்த்தா இந்த மண்டே அறையாதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு ஃபன் இல்லாருன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்ல இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவரோட புருஷன் இங்க தான் இறந்து போயிருக்கான், அந்த இடத்துல வச்சு உனக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்னடா தெரியும் இதுதாண்ட இந்த மாதிரியான இதை வந்து பியூட்டிஃபுல்லாவே மாத்துது அப்படின்னு சொல்லியிருப்பான். மகிழ்ச்சி வந்து எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலும் இந்த நாய் வந்து விடுற மாதிரி தெரியல, என்னமா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துட்டு போயிட அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சப்போர்ட்டா தான் ரென் கிட்ட காதையும் கண்ணையும் பொத்திக்கமா இதுக்கப்புறம் கொடூரமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் சொல்லும் போது ரெனுக்கு வந்து அழுக வந்துடும். அப்ப ரென்சோவா அந்த இடத்துக்கு வந்துருவான். அவங்களுக்கு என்னாச்சு எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உன்னுடைய அப்பா பாக்குறதுக்கு என்னுடைய அப்பா மாதிரி இருந்தாங்க அதனாலதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவா. இதை வந்து இவங்களுக்கு குடிக்க டீ வந்து ரீஃபில் பண்ணி கொண்டு வந்திருப்பான். குடித்துட்டு இருக்கும்போது ரென் வந்து ரென்சோ கிட்ட கேட்கறா உனக்கு உன்னுடைய அப்பாவை பிடிக்குமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அது எப்படி அவர் இருக்கும்போதே சொல்ல முடியும் அப்படின்னு. சரிப்பா ரென்சோவை தூரமான ஒரு கடையில போய் டீ தூள் வாங்கிட்டு வர சொல்றாரு. அவன் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட அவனும் போறான். அவன் வந்து காஃபி வாங்குறதுக்காக போறான். இங்க ரின் வந்து அறையா கிட்ட வந்து உன்னை கொலை பண்றதுக்காக இங்க வரல, நீயும் இப்போ ஒரு பேரண்டா இருக்கிற, நான் இப்ப கொலை பண்ணி அந்த சைக்கிளை நான் இப்ப மறுபடியும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பல, வந்து மனதார ஒரு மன்னிப்பு மட்டும் கேளு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஃபர்ஸ்ட் நீ மன்னிச்சா மட்டும் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி திமிரா பேசியிருப்பான். பட் ரின் வந்து கோவமா அவனை பார்க்க இந்த பொண்ணு சீரியஸா தான் இருக்கா போல அப்படின்னு அவனும் மன்னிப்பு கேட்கறான். ரின் அவர் ரின் அட்டாக் பண்ண வரும்போது ரின் வந்து ஒரு கத்தி எடுத்து அவன் வேலை குத்தி விட்டுருவா. ரின்ன ஒரு மிதிச்சு கீழே படுக்க போட்டுட்டு என்னுடைய பையனுக்கு என்ன பத்தின பாஸ்ட வந்து கண்டிப்பா தெரியப்படுத்த முடியாது, ஒரு மாஸ்க் இதை மட்டும் என்னால எப்பவுமே அவிழ்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரின்னை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டான். அவனோட ஃபேஸ்ல ஒரு மாதிரி டிசைன் போட்டுட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக டைம்ல வீட்டுக்கு கீழே வந்து யாரோ டோரை ஓப்பன் பண்ண மாதிரி சவுண்ட் கேட்கும். இவனும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். போய் பார்க்கும்போது யாருமே இல்ல. டப்புனு பதட்டப்பட்டு மேல ஓடி வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரின்னை காப்பாத்தி கையில வச்சிட்டு இருக்காரு. இந்த மண்ணையை பார்த்ததாண்டு நான் அந்த ஃபெஸ்டிவலை பார்த்த பையன் தானே, நீ திறமை இருக்கு, காசு சம்பாதிக்கிற, உனக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான், அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க பொண்ணு காட்டி ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரின்னுக்கு எந்த ஒரு அடி படாம பார்த்து சண்டை போடுவாரு. ஒரு டைம்ல அவன் நம்ம ஹீரோவை பிடிச்சி கீழே படுக்க போட்டுட்டு அவரோட செஸ்ட்ல ஒரு கோடு போடுவான். அவரோட கழுத்தை வெட்டி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரெண்டு முடிச்சு அவனை தட்டி விட்டுட்ட அடுத்து அவன் ரென்ன பிடிச்சி அடிக்கலாம் போவானா. அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்க அதுல ஒரு கிளிஃப் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம ஹீரோவை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ வயிற்றுல ஒரு ஸ்பீட் எடுத்து இறக்க ஒரு வெப்பனை மட்டும் நம்ம ஹீரோ கைக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருப்பாரு போல. மத்த எல்லா வெப்பனையும் ஃபர்ஸ்டே கூட்டியிருப்பாரு. அந்த மண்டே ரென் கிட்ட நீ இதுக்காகத்தானே வந்த, உனக்கான ஃபைட்டு வா, என்னை வந்து கொலை பண்ண அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்து போடுவான். பட் ரின் வந்து அவனை கொலை பண்றதுக்காக வரல, சோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான். நம்ம ஹீரோ அவனை கொலை பண்ண போக வந்து தடுத்து பாக்குறா. இது வந்து அந்த நைட்ல நடந்த மாதிரியே ஆயிரும், இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் சொன்னாலும் ஹீரோ அவனோட செஸ்ட்ல ஒரு கத்தி எடுத்து இறக்க அவ்வளவுதான். அதை வந்து ரென்சோ பாத்துருவான். இப்ப நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் அவர் மேலே பிளேம் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு காரணமும் இல்லாம அவர் கொலை பண்ணதா. ஹீரோ அந்த பையனை பார்த்து உங்க அப்பா போன இடத்துக்கு ஒன்னு அனுப்பிடுவா, நீ வேற பாத்துட்ட அப்படின்னு சொல்லுவான். அவனும் என்னோட அப்பாவே கொலை பண்ணிட்டியாடா அப்படின்னு கிட்ட ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோட வயிற்றுல குத்திடுவான். அவனும் ஒருத்தர் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிட நம்ம ஹீரோ அவன் போற வரைக்கும் இறந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒருத்தருக்கும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா. இந்த சீனியர் ரென்சோ வந்து அவனுடைய அப்பா பாடியை புதைச்சிட்டு இறந்த மாதிரி செலுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரின்னுமே வரா. எனக்கு வந்து ரின் வந்து நம்ம ஹீரோ கூட தான் இருப்பா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவருடைய பாடி வந்து அந்த இடத்துல இல்ல, கண்டிப்பா ஒரு இந்த இடத்துல உயிரோட தான் இருந்தாகணும், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கு நடந்த மாதிரியே நடக்குதா. இந்த பையனை கூப்பிட்டு இல்லடா அவரோட பணத்தை நான் தான் புதைச்சேன் அப்படின்னு ஒரு இடத்துல தோண்டி காமிக்கிறா. நம்ம ஹீரோட கைமாட்டம் இருக்கும், இனிமே நீ எந்த ஒரு வெஞ்சன்ஸ்ஃபுல் தாட்டம் இல்லாம அவரோட வாழ்க்கை ஆரம்பி அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்ல அந்த பையன் அந்த இடத்துல வந்து கத்திரி ஆரம்பிக்கிறான். அடுத்து வந்து நம்ம ஹீரோட கையெடுத்து அவரோட கையிலேயே ஒட்டி வச்சுட ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை அந்த இடத்துல வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரி, பை.